அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். குலம்னா என்ன? உறவு முறையால் வம்சாவழியால் பிணைக்கப்பட்டவர்கள் தான் ஒரு குலம். அப்போ குலதெய்வங்கிறது யார், எப்படி உருவாச்சு? நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருந்த காவல் தெய்வமாக இருந்திருக்கலாம், அவர்களது இஷ்ட தெய்வமாக இருந்திருக்கலாம், ஆபத்து காலத்தில் அவர்களை காப்பாற்றிய தெய்வமாக இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய முன்னோர்களில் ஒருத்தர் பொது நலத்திற்காக தம்முடைய உயிரையே தியாகம் செஞ்சு நம்முடைய குலத்திற்கு குலதெய்வமாக மாறியிருக்கலாம். நாம் ஏன் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும்? இதற்கு காஞ்சி மகா பெரியவர் தம்முடைய பக்தர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாம் போகிற எல்லா கோவில்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் போயிருப்பார்கள்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வழி வழியாக ஒரே தெய்வத்தை நாம் குலதெய்வமாக வழிபடும் பொழுது, நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நாம் நிற்கும் பொழுது நம்முடைய பரம்பரை தொடர் வரிசையில் நாம் நிற்பதாக அர்த்தம். இந்த பரம்பரை தொடர் வரிசை குலதெய்வ வழிபாட்டால் மட்டும்தான் உருவாகுது. அதனால் நாம் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கும் பொழுது பித்தர்களாக இருக்கிற நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் அனைவரும் தம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதுதான் காஞ்சி மகானின் அருள்வாக்கு. குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மூலமாக கூட நாம் உணரலாம். அயோத்தியில் ராமருடைய திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன் ராமருடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருக்கு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதன் மூலமாக குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவம் மட்டுமின்றி இராமாயண காலத்திலிருந்தே, அதாவது தொன்று தொட்டே குலதெய்வ வழிபாடு இருந்ததுன்னு நாம் உணரலாம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பது ஆன்றோர் வாக்கு. நாள் அப்படின்னா நேரம், காலம். அதாவது நல்ல நேரத்தால் காலத்தால் நமக்கு செய்ய முடியாத நன்மைகளை கோல் செய்யும், நவகிரகங்களால் செய்ய முடியும். கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். அதாவது நவ கிரகங்களால் கூட கொடுக்க முடியாத நன்மைகளை குலதெய்வத்தால் நமக்கு கொடுக்க முடியும். நம்முடைய குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு இருந்தால் நாளும் கோலும் நமக்கு துணை நிற்கும். அதான் அதோட அர்த்தம். அனைவரும் அவர்கள் குலதெய்வ அனுகிரகத்துடன் வாழ்வாங்கு வாழ என்னுடைய குலதெய்வமான உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளி அம்மனை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.